லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். மதுரை கள்ளழகர் திருவிழாவையொட்டி பக்தர்கள் நேர்த்தி கடனுக்காக அழகர் அலங்கார தலைப்பாகை மாலைகள் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, தற்போது திருவிழாவையொட்டி பல்வேறு பொருட்கள் விற்பனையாகி வருகின்றன. விற்பனை எந்த அளவில் இருக்கு? விலை நிலவரம் என்னவா இருக்கு? பாலா, உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவிற்காக நேர்த்திக்கடன் செலுத்த ஏராளமான பக்தர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சித்திரை திருவிழா என்பது கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக இருப்பது கள்ளழகர் சித்திரை திருவிழா. கள்ளழகர் சித்திரை திருவிழாவை பொறுத்தவரையில் 27ஆம் தேதி தொடங்கி மே 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் சிகர நிகழ்ச்சியாக மே 1ஆம் தேதி வைகையாற்றில் அழகர் தங்க குதிரையில் இறங்க இருக்கிறார். இந்த திருவிழாவின் போது கிட்டத்தட்ட 10 லட்சம் பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்து கலந்து கொள்வார்கள். அன்றைய தினம் பக்தர்கள் அழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கும் நேர்த்திக்கடன் என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவிற்காகத்தான் தற்போது அழகர் பக்தர்கள் அழகரை போல தங்களை அலங்காரம் செய்து கொள்வதற்கான தலைப்பாகைகள், உடைகள், அதே போல தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய ஆட்டுத்தோள்கள், துருத்திகள், அலங்கார மாலைகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு மதுரை 4 மாசி வீதி பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் ஏராளமாக குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அலங்கார தலைப்பாகைகள் என்பது அழகர் திருவிழாவிற்காகவே பிரத்யேகமாக பக்தர்களுக்காக தயார் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. பொதுவாகவே இந்த திருவிழா என்பது பண்பாட்டு பாரம்பரியமாக நடைபெறக்கூடிய திருவிழா. இந்த பக்தர்கள் இந்த திருவிழாவிற்காக என்னென்ன மாதிரியான பொருட்களை வாங்குகிறார்கள் என்பது அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம். எப்படி நேர்த்திக்கடன் இருப்பீங்க? இந்த பொருட்கள், இந்த அலங்கார பொருட்கள் என்னென்ன வாங்கி உங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவீங்க? இது காலங்காலமா எங்களுக்குள்ள நடக்கிறது. இது ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி. இதுல நாங்க எல்லாம் வாங்கி நாங்க அலங்காரம் பண்ணி நாங்க அந்த சாமிக்கு நாங்க அழகருக்கு கொண்டாட்டம் கொடுப்போம். குறிப்பா அழகர் புறப்பட்டதுல இருந்து அழகர் திரும்புற வரையும் தண்ணீர் பீச்சி அடிக்கிற நிகழ்ச்சி நடக்கும். அந்த திருவிழாவுக்காக என்னென்ன மாதிரியான உடைகள், என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இந்த பகுதியில வாங்க வந்திருக்கீங்க? நாங்க வருஷம் நாங்க மணி கட்டுறது, அலங்கார பொருள், ராமம் போட்டு நாங்க கொஞ்சம் இதா இருப்போம். சல்லடை பொருட்கள், மயில் ரெக்கை, தோப்பரை எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். பாலா, நீங்களே கேட்டிருக்கலாம், இந்த திருவிழா என்பது காலங்காலமாக மதுரையில் நடைபெறக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற வரலாற்று பெருமை கொண்ட சித்திரை திருவிழா. இந்த திருவிழாவிற்காக அழகரை போலவே தங்களை அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய வகையில் பொருட்களையும், அதற்கேற்ற பாசி மாலைகள், மணிகள், சந்தன பொருட்கள், தலைப்பாகைகள், உருமா தலைப்பாகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் வாங்குவதற்காக பக்தர்கள், நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பக்தர்கள் அதிக அளவில் வந்திருக்கிறார்கள். அதே போல கள்ளழகர் வைகையாற்றில் இறங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பதும் விரிவாகவே செய்யப்பட்டிருக்கிறது. ஆழ்வார்புரம் பகுதியில் வைகை ஆற்றை சமன்படுத்தக்கூடிய பணிகள் என்பதும் தொடக்கமாயிருக்கிறது. அதே போல இந்த திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சிகளாக இன்று மதுரை மீனாட்சி அம்மனுடைய பட்டாபிஷேகமும், 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி திருத்தேரோட்டமும், 30ஆம் தேதி அழகர் எதிர் சேர்வை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக பக்தர்கள் இன்று காலை முதல் அதிக அளவில் 4 மாசி வீதி பகுதிகளுக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த திருவிழாவிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மாசி வீதிகளில் வாங்குவதற்காக தற்போது அதிக அளவில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாலா, சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மாநகரே விழாக்கோலம் கொண்டிருப்பதை காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ்.